ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மகிக்கனி சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நியூ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் 2 எக்கு எடுத்துருக்கேன். 2 எக்கு எடுத்து எக்கு ஒயிட் தனியாகவும் எல்லோ தனியாகவும் எடுத்துக்கலாம். இதுவே 4 எக்காக இருந்தால் 2 மேகி கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணணும். நான் 2 எக்குன்றதால ஒரு மேகி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு குடமிளகாய், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த எக்கு ஒயிட்ல இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், குடமிளகாய், கொத்தமல்லி, தக்காளி, இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் தூள், ரெட் சில்லி பவுடர், உப்பு, அந்த மேகி மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடாயில் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருந்த நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த மாதிரி நியூ ரெசிபி இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. இந்த எக்கு எல்லோவை இதில் எடுத்து நடுவில் வச்சுக்கலாம். இதை அப்படியே 1 மினிட் கழித்து இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் பட்டர், கொஞ்சம் வெங்காயம், டேஸ்டான எக்கு ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நியூ ரெசிபி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மகிக்கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.